ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் செயற்குழு இன்று கூடியிருந்தது. அது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் தற்போது சிறப்பாக முன்னோக்கி செல்கின்றன. ஒருபுறம் அது நடந்து கொண்டிருக்கும் வேளையில் எமது கட்சியை உறுதிப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து உருவாக்கும் கூட்டணியை மேலும் பலப்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம். அது தொடர்பில் நேற்றும் இருவர் பேசியிருந்தார்கள் அல்லவா? அவர்கள் பேசியதை பார்த்தோம். அவர்கள் இருவரும் பேசி அதனை நிவர்த்தி செய்யட்டும். வேலை செய்வதே எமக்குள்ள பொறுப்பு. இதனிடையே பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் உள்ளிட்ட குழுவினர் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை இன்று சந்தித்தனர். பிரசன்ன ரணதுங்க, உதயகம்மன் பில, அனுர பிரியதர்ஷனயாப்பா, மஹிந்த அமரவீர ஆகியோரும் இந்த குழுவில் இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அனைத்து எதிர்க்கட்சி குழுக்களும் தங்கள் அடையாளத்தை பாதுகாத்து ஒரு பொதுவான திட்டத்தில் நுழைய வேண்டும் என நாம் நம்புகின்றோம். நாங்கள் தனித்தனியாக செயற்பட்டால் அது வெற்றி பெறாது. எனவே எதிர்க்கட்சி தலைவருடன் இது குறித்து கலந்துரையாடி ஒரு இணக்கப்பாட்டை எட்டினோம். அத்தகைய ஒரு திட்டத்திற்கு நாங்கள் செல்வோம் என கூறினோம். அதன் பின்னர் ஏனைய அரசியல் கட்சி தலைவர்களுடன் தனித்தனியாக கலந்துரையாட எதிர்பார்க்கின்றோம். சஜிதா நாமலா முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச இந்த கேள்விக்கு பதிலளித்தார். இந்த நாட்களில் அடுத்த ஜனாதிபதி யார் என்பது குறித்த விவாதங்கள் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு அப்படி ஏதேனும் ஜனாதிபதி கனவு இருக்கின்றதா? அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு நன்றாக நித்திரை வருகிறது. அதனால் எனக்கு கனவுகள் வராது. உங்களுக்கு ஜனாதிபதி கனவு இல்லை என்பது புரிகின்றது. ஆனால் இதற்கு பொருத்தமானவர் யார்? சஜித் பிரேமதாசவா அல்லது நாமல் ராஜபக்சவா? எனக்கு நன்றாக நித்திரை வருவதால் கனவுகள் எதுவும் தெரிவதில்லை. அதனால் கனவில் எனக்கு இவர்கள் யாரும் தென்படவில்லை. தற்பொழுது நாமல் ராஜபக்ச தேர்தல் ஒன்று கண்ணு கட்டிய தூரத்தில் இல்லாவிட்டாலும் தேர்தல் மேடைகளை அமைத்து செல்கின்றார். அதற்கு மக்களும் வருகை தருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் இவர்களுடன் கூட்டணி அமைக்கும் தயார்நிலை ஏதேனும் உங்களுக்கு இருக்கின்றதா? அதற்கும் நான் இதையே தான் கூற வேண்டியுள்ளது. எனக்கு நன்றாக நித்திரை வருகிறது. கனவில் கூட எனக்கு அப்படி எதுவும் இதுவரை தென்படவில்லை. பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரின் பதில் இவ்வாறு அமைந்திருந்தது. சஜித் பிரேமதாசவின் கொள்கைகளை இந்த நாட்டு மக்கள் ஏற்கனவே 2 முறை நிராகரித்துள்ளனர். கடந்த தேர்தலின் போது இந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தும் பாராளுமன்றத்தில் அதிகளவிலான உறுப்பினர்களை கொண்டிருந்தும் அத்துடன் ஏனைய அனைத்து சிறுபான்மை கட்சிகளின் ஆதரவை பெற்றிருந்தும் எமது அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட வேளையில் கூட சஜித் பிரேமதாசவால் இந்நாட்டின் தலைமைத்துவத்தை ஏற்க முடியவில்லை. அவ்வளவு சிறந்த சந்தர்ப்பம் இருந்தும் தலைமைத்துவத்தை ஏற்க முடியாத ஒரு தலைவர் மீண்டும் தலைமைத்துவத்திற்கு வருவாரா இல்லையா என்பது குறித்து இந்நாட்டு மக்களின் கருத்தை கேட்க வேண்டும். ஆனால் நாம் ஒன்றை மிக தெளிவாக கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எமது கொள்கைகளின் அடிப்படையில் இந்நாட்டை எதிர்காலத்தை நோக்கி இட்டுச் செல்லக்கூடிய, எதிர்கால அபிவிருத்தியை நோக்கி வழிநடத்தக்கூடிய, அதேபோல் இந்நாட்டின் இளம் தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை வழங்கக்கூடிய கொள்கை ரீதியான ஒரு தலைவரை அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தும். சஜித் பிரேமதாசவிடம் இந்நாட்டின் எந்த ஒரு விடயம் குறித்தும் தெளிவான கொள்கை கிடையாது. நாட்டின் ஒருமைப்பாடு குறித்தோ அல்லது வேறு எந்த விடயம் குறித்தோ அவரிடம் தெளிவான கொள்கை இல்லை. அவர் எப்போதும் ராஜபக்சவினர் திருடர்கள் என்று மாத்திரமே கூறிக்கொண்டிருந்தார். அதனை தவிர நாட்டிற்காக அவரிடம் எந்த ஒரு தூர நோக்கும் இல்லை. நாட்டுக்காக முன்வைத்த எந்த ஒரு வேலை திட்டமும் இல்லை. எனவே கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் ஒரு தலைவரை முன்னிறுத்துவது தொடர்பிலேயே நாம் கவனம் செலுத்தியுள்ளோம்.